அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நான் 2 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். விவசாயம் என்பது பணம் பார்க்குற தொழிலான்னு கேட்டிங்கன்னா, பணம் பார்க்குற தொழில் அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் விவசாயிகளுக்கு பணம் தேவை, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, பசங்க இருக்குது, அவங்களும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இது வந்து எங்களுடைய லேண்டுங்க. இப்போ வந்து நெல் வந்து நடவு செஞ்சு அறுவடைக்கு வரதுக்கு இன்னும் 1 மாத காலங்கள் இருக்குது. இப்போ தண்ணி பத்தலை, புரியுதா இல்லையா? நெல் அங்கே காஞ்சி போன மாதிரி இருக்குல்ல. சம்மர் வந்தாவே எல்லாருமே நான் நினைப்போம், அச்சோ சம்மர் வந்துடுச்சு, வெயில் காலம் வந்துடுச்சு, ஏசி போடணும், டவுனில் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன். அது இல்லாமல் தண்ணி வந்து நம்மளுக்கு தண்ணியோடைய அருமையே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தண்ணி இருக்குது, நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க, குளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் சம்மர் வந்ததுக்கப்புறம் ஒரு விவசாயியுடைய கண்ணுலேருந்து தண்ணி தாங்க வரும். ஏன்னா கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி எல்லாமே டிக்ரீஸ் ஆகிடுச்சு, தண்ணி பத்தலை. இதை எப்படி தெரியுமா, நம்ம குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைக்கு கடைசி நேரத்தில் சாப்பாடு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் விவசாயன்றது இப்போ இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. வேணும்னா தண்ணி எங்கன்னா போய் வாங்கிட்டு வந்து தான் கொடுக்க முடியும். அப்போது நான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு சாப்பாடு உங்கள் தட்டுக்கு வருதுன்னா அது பின்னாடி ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்புகள் இருக்குது. தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உங்களுக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு வாழ்வியல் முறைங்க. இதுக்கு செலவு பண்ணது கணக்கு பண்ணால் ஒன்றுமே இருக்காது. 40,000 50,000 கூட இதில் ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது. இந்த விவசாயத்தில் இந்த சுற்றி தெரியுதில்ல. அப்போ ஏன்டா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அது. காசு கொடுத்தா உங்களுக்கு பொருள் கிடைக்குதுன்ற நிலமை வந்து உங்களுக்கு எப்போ மாறுதோ அப்போ தான் இந்த விவசாயத்தோடைய அருமை தெரியும். நீங்கள் அக்ரிகல்ச்சர் இல்லாமல், விவசாயம் இல்லாமல் மற்ற தொழில் இருக்கிறீங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு புரியவே புரியாது. உங்கள் அப்பா அம்மா விவசாயியாக இருக்கணும், இல்லை நீங்கள் விவசாயி கூட வாழ்ந்து பார்த்துருந்தா தான் நான் சொல்கிற கஷ்டம், அந்த வழி தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, அரிசியை வேஸ்ட் பண்ணாதீங்க, பசங்கக்கிட்ட சொல்லுங்கள், காய்கறியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லி வளங்க. இந்த சொசைட்டியில் உங்களால் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னா, பேங்க்குக்கு போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்கன்னா அங்கே இன்னோசென்ட்டாக இருப்பாங்க, ஃபார்மர்ஸ் விவசாயிகள்லாம் இருப்பாங்கல்ல. ஒரு பேங்க்குக்கு வந்து காசு எடுக்க வராங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி எடுக்கணும், அது எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாது. ஸோ உங்களுடைய நாலேஜ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க, ஒரு ட்ரெயின் ஏற போனோன்னா எந்த பிளாட்ஃபார்ம் போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், இந்த பிளாட்ஃபார்ம் போங்கன்னு. இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இந்த சொசைட்டி கண்டிப்பாக தேவைப்படுது. அவங்க நமக்காக இரவு பகல் பாராமல் உழைச்சிட்டு இருக்காங்க அந்த சாப்பாட்டுக்காக. நமக்கு காசு கொடுத்தா சாப்பாடு கிடைக்குதுன்ற ஒரே காரணத்தினால இதனுடைய அருமை தெரியலைங்க உங்களுக்கு. பார்க்கலாம் மாற்றங்கள் வருமானு என்று.